உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். எதிரியை கூட நம்பு, ஆனால் சில உறவுகளை நம்பாதே. காரணம், எதிரி கொடுக்கும் வலியை விட உறவுகள் கொடுக்கும் வலியே கொடுமையானது. காலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். அதுவரை நம்பிக்கையுடன் செயல்படு. எவன் ஒருவன் உன்னை அதிகம் விமர்சிக்கிறானோ அவன் உன்னை கண்டு அதிகமாக பயப்படுகிறான் அல்லது பொறாமைப்படுகிறான் என்பதே உண்மை. பொறாமை குணத்தை போர்வையாக போர்த்தி கொள்ளாதே. அது உன் மகிழ்ச்சியை மட்டுமின்றி உன்னையே அழித்துவிடும். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்த நிலைக்கு சென்றுவிட்டால் கேலி பேசுவார்கள். வேடிக்கை மனிதர்கள். மற்றவர்கள் செய்யும் தவறை நீ கவனித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய தவறு வளர்ந்து கொண்டே போவது உனக்கே தெரியாது. தவறான எண்ணங்கள் நம்மை கட்டுப்படுத்தாமல் பார்த்து கொள்வதே அறிவுடைமை. பக்குவப்பட வேண்டும், இல்லையெனில் பழகிக்க வேண்டும். இவ்வளவுதான் வாழ்க்கை. நம்மை தவறாக நினைத்து விட்டார்கள் என்று புலம்புவதை விட நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என்று விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. ஒழுங்காக சம்பாதித்து பணக்காரன் ஆனவனும் குறைவு, உண்மையை பேசி பதவிக்கு வந்தவனும் குறைவு. பணம்தான் வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்டால் நேர்மையை பற்றி நினைக்கக்கூடாது. நேர்மைதான் வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்டால் பணத்தை பற்றி நினைக்கக்கூடாது. அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது உரிமையோதான் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணம். பிடித்தவரின் பொய்யில் இருக்கும் மகிழ்ச்சி பிடிக்காதவரின் உண்மையில் இருப்பதில்லை. சொல்லும் நபரை ஆராயாமல் அவர் சொல்வதையெல்லாம் நம்பக்கூடாது. உன்னை புறக்கணித்து ஒதுக்குகிறார்களா? அதற்காக உடைந்து விடாதே. நாளை அவர்களே விரும்பக்கூடும். அப்போது கிடைத்து விடாதே. நாம் எப்போதும் நம்மைத்தான் நம்ப வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களை நம்புவது வாழ்க்கையில் நம் பலவீனமாக மாறும். 60 வயதுக்கு மேல் அப்பா வேலைக்கு சென்றால் பிள்ளை சரியில்லை என்று அர்த்தம். 16 வயதிற்கு கீழ் பிள்ளை வேலைக்கு சென்றால் அப்பா சரியில்லை என்று அர்த்தம். பெற்றவர்கள் முன் மனைவியை விட்டு கொடுக்காதே. மனைவிக்காக பெற்றவர்களை மதிக்காமல் நடக்காதே. இருவருமே உன் வாழ்க்கையில் உன்னதமான உறவுகள். ஒன்று உன்னை படைத்தவர்கள், மற்றொன்று உனக்காக படைக்கப்பட்டவள். நீங்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக ஒழுங்குபடுத்திக் கொள்கிறீர்களோ உங்கள் சுயமதிப்பும் தனிப்பட்ட பெருமிதமும் அவ்வளவு அதிகமாகும். அதீத நம்பிக்கை வைக்கும் போதே அங்கு துரோகம் எளிதாக கூர்த்தீட்டப்படுகிறது. சிறு பிரிவிலும் எவ்வித சலனமும் இல்லை என்றால் அப்பிரிவு நிரந்தரமாக இருப்பது நல்லது.